தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். உங்களுக்கு எந்த டீட்டெயில்னாலும் நாட் ஓன்லி கிரிமினல் சிவில் உங்களுக்கு எந்த டீட்டெயில் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் ஃபார் அரெஸ்ட். நான் லாஸ்ட் வீடியோ ஆல்ரெடி எடுக்கும்போது செக்ஷன் 41ல் இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ தட் இஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ் வந்து இருக்குது. எந்த ஒரு அரெஸ்ட் நடந்தாலும் ஸோ அந்த கைட்லைன்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்போட வழக்கு டீட்டெயில் பார்த்தீங்கன்னா டிகே பாசு ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். ஸோ இந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பிரகாரம் தான் ஒரு அரெஸ்ட்டு வந்து நடக்கணும். ஸோ அரெஸ்ட்டு நடந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும் ஆஸ் பர் த சிஆர்பிசி. ஸோ இந்த ரூல்ஸ் வந்து சில பாயிண்ட்ஸாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். ஸோ எல்லாருமே இந்த இன்ஃபர்மேஷனை வந்து தெரிஞ்சுக்கலாம். செக்ஷன் 41ல் எப்படி வந்து ஒரு அரெஸ்ட் நடக்கணும் இருக்கணும். ஸோ ஹவு டு மேக் த அரெஸ்ட் இன் செக்ஷன் 46 இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 41 to 60A ஃபுல்லாகவே அரெஸ்ட் ஆஃப் த பர்சனை பற்றி தான் சிஆர்பிசியில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஜென்ரல் பாயிண்ட்ஸ் எதை வந்து கவர் பண்ணணும் ஸோ அரெஸ்ட்டுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் நம்பர் 1. ஸோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் யார் வந்து அரெஸ்ட் பண்ணுறாரோ ஒரு பர்சனை அவருடைய ட்ரெஸ் கோடு வந்து கம்ப்ளீட் ட்ரெஸ் கோடு அவருக்கான ட்ரெஸ் கோடு வந்து அதில் இருக்கும். லைக் வந்து அவரோட நேம் போர்டு ஆகட்டும், அண்ட் தென் வந்து அவரோட பேட்ஜஸ், அவரோட யூனிஃபார்ம், ஸோ என்ன அவர் கிரேடில் இருக்காரோ அதுக்கான கம்ப்ளீட் யூனிஃபார்ம் வந்து இருக்கணும். அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் இன்சார்ஜாக இருக்க அனைத்து மெம்பருமே ஒருத்தருக்கு அரெஸ்ட் பண்ணுறதுக்கான தகுதி வந்து இருக்குது. அதே சமயத்தில் ஒரு அரெஸ்ட்டு நடக்கும்போது அதுக்கு என்னென்னலாம் இருக்கணுன்றது நம்ம 41 ஆல்ரெடி 46 43 எல்லாத்துலேயுமே பார்த்துட்டோம். ஸோ அந்த பேசிக் கைட்லைன்ஸ் வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணும்போது இவரை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இவருக்கு பிடியாணை இருக்கிற குற்றமா பிடியாணை இல்லாத குற்றமா, எதுக்காக அரெஸ்ட் பண்ணோம், இவர் என்ன தவறு செஞ்சுருக்காரு. ஸோ அந்த அரெஸ்ட்லாம் வந்து ஆஸ் பர் த செக்ஷன் எவ்ரிபடி ஷுட் ஃபாலோ. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ முதல் இதில் வந்து அரெஸ்ட் எப்படி பண்ணுன்றது அந்த கைட்லைன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அரெஸ்ட் பண்ணும்போது ட்ரெஸ் கோட் அதுதான் வந்து ப்ராப்பர் ட்ரெஸ் கோடாக இருக்கணுன்றது இந்த பாயிண்ட் நம்பர் 1 அது சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரெஸ்ட் நடக்கும்போது அவர் என்ன குற்றம் பண்ணியிருக்காரு. ஸோ முதல் கட்ட விசாரணையாக ஒரு மெமோ ரெடி பண்ணுறாங்க போலீஸ் வந்து. அந்த அரெஸ்ட்டில் அந்த மெமோ ரெடி பண்ணியிருக்கிற அந்த பர்டிகுலர் டீட்டெயிலை வந்து அரெஸ்ட் பண்ண பர்சனுக்கும் சரி அவங்க ஃபேமிலிக்கும் சரி அதை வந்து ரீட் பண்ணி காமிக்கணும். எதற்காக இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், எந்த பிளேஸு எந்த இடத்துல இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதே சமயத்தில் இப்போ எங்கே வந்து எந்த ஸ்டேஷனில் அவர் இருக்கார், அந்த அரெஸ்ட்டுக்கான ஒரு குற்றம் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்றத கம்ப்ளீட்டாக இன்ஃபர்மேஷன் பண்ணி ஜென்ரல் இம்பார்ட்டன்ட் ஒரு 2 பர்சன் அந்த ஏரியாவில் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு சிக்னேச்சர் வந்து வாங்கிக்கணும். அதே சமயத்தில் அந்த பர்டிகுலர் இதில் மெமரண்டமில் அக்யூஸ்டோட சிக்னேச்சர் இருக்கணும், இதோட ஐஓ ஆஃபீஸரோட சிக்னேச்சரும் பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3ல் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஆஃப் பிளேஸ் ஆஃப் த கஸ்டடி. அந்த அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ண பர்சனை எந்த கஸ்டடியில் எந்த ஸ்டேஷனில் எந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்றத அவருடைய நியர் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஸோ இன்ஃபர்மேஷன் வந்து தெரியப்படுத்தணுன்றது தான் இந்த பாயிண்ட் நம்பர் 3ல் இருக்குது. அண்ட் தென் 4ல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேட்டிவ் யாருக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறவங்க ஒரு வேளை வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷன் ஒரு இடத்துல அரெஸ்ட் பண்ணுறாரு, அவங்க யாருமே அந்த டிஸ்ட்ரிக்டில் இல்லை, அவங்க வந்து வேறு ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் போலீஸ் வந்து எய்தர் வே அவங்கள வந்து த்ரூ லீகல் எய்ட் டிஸ்ட்ரிக்ட் லீகல் எய்ட் மூலயமா அவங்கள ரீச் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணலாம். இல்லை அங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷன் நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்களுக்கு தகவல் கொடுக்க வைக்கலாம். ஸோ இது எல்லாமே 12 மணி நேரத்துக்குள்ளே 12 hours ஃப்ரம் த அரெஸ்ட் ஆஃப் த பர்சனுக்குள்ளே கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ இது வந்து செக்ஷன் தட் இஸ் வந்து பாயிண்ட் நம்பர் 4. அண்ட் தென் 5 வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபார்ம் ரைட் ஆஃப் த அரெஸ்ட் டு அக்யூஸ்ட். ஸோ ஒரு அக்யூஸ்ட்டை வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு, ஸ்டேஷனில் இருக்கார்,
ஸோ ஆஸ் பர் இந்த பாயிண்ட் கைட்லைன் நம்ம பார்த்தது பிரகாரம் அவங்க ஃபேமிலிக்கு சொல்லியாச்சு, மெமரண்டமில் சைன் வாங்கியாச்சு. ஸோ இப்போ வந்து அந்த அக்யூஸ்டுக்கு வந்து என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஒரு அட்வொகேட்டை சந்திக்கலாம். ஓகே. அண்ட் தென் வந்து அவர் வந்து பெயில் இருக்கா, இவர் வந்து கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கு பெயில் இருக்கா, நான் பெயிலபிள் அஃபென்ஸ், அவர் என்ன அஃபென்ஸ் பண்ணியிருக்கார். சப்போஸ் பெயிலபிள் அஃபென்ஸ் ஸ்டேஷன் பெயிலே விடுறாங்க அப்படின்னா ஸோ ஷூரிட்டி அவர் அரேஞ்ச் பண்ணிக்கணும். இல்லை நான் பெயிலபிள் அஃபென்ஸ் நீங்கள் கோர்ட்டில் போய் இதுக்கான பெயில் வாங்கினா அதை மூவ் பண்ணுறதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை அவர் வந்து அட்வொகேட்டை சந்திக்கிறதுக்கு, அட்வொகேட் வந்து கோர்ட்டில் ஆஜராகிறதுக்கு, ரெண்டாவது அவருக்கு தேவையான ஷூரிட்டிஸ், அவருக்கு என்னென்ன எவிடன்ஸ் வேணும், அவருக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கான வாய்ப்பு அளிக்கணும். ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 5. அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதும். அண்ட் தென் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா அட்வொகேட்டு அவரை சந்தித்து பார்க்குறதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து அவரை மூவ்மெண்ட் நடக்கணும். ஸோ இதுதான் வந்து பாயிண்ட் நம்பர் 5. அந்த 6ல் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி மெம்பர் அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஸோ டீட்டெயில்ஸ் வந்து அவர் என்ன குற்றம் பண்ணியிருக்காருன்னு ஐஓ ஆஃபீஸர் வந்து அவங்களுக்கு சொல்லிடுறாரு. அண்ட் தென் வந்து எந்த கஸ்டடியில் இருக்காங்க, யார்கிட்ட இருக்காங்க, எங்கே இருக்காங்க, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே போலீஸ் டைரியில் எழுதியிருக்கு. அதே சமயத்தில் இந்த ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து ரெக்கார்ட் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கணும். ஸோ யார்கிட்ட எந்த நபர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கு அவங்க ஃபேமிலி, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலி மெம்பரோட நேம், கான்டாக்ட் டீட்டெயில், அட்ரஸ் டீட்டெயில், ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து போலீஸ் ரெக்கார்டில் இருக்கணும். ஸோ இது 6ல். அண்ட் தென் 7ல் பார்த்திங்கன்னா அக்யூஸ்டுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணும்போது வூண்டு இருக்கா, அவருக்கு எங்கே அடிபட்டு இருக்கா, அண்ட் தென் வந்து அவருக்கு வந்து தட் இஸ் வந்து அவரை வந்து கம்ப்ளீட்டாக வெரிஃபிகேஷன் பண்ணி அவருக்கு என்ன உடல்நிலையில் ப்ராப்ளம் இருக்குது இதை வந்து ஐஓ ஆஃபீஸர் ரெக்கார்ட் பண்ணணும். அந்த ரெக்கார்ட் பண்ண காப்பியை வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சப்மிட் பண்ணணும். எவ்ரி 48 ஹவர்ஸில் ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கான ரெக்கார்டும் அவர் வச்சுருக்கணும் பாயிண்ட் நம்பர் 8 பிரகாரம். ஸோ இது எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே பாயிண்ட் நம்பர் 9ல் சொல்லியிருக்காங்க, சென்ட் ஆல் தி டாக்குமெண்ட்ஸ் டு JM, தட் இஸ் வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். ஸோ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டா இல்லைனா நியர்பை MM, இப்போ நம்ம சிட்டியில் இருக்கோம்னு சொன்னால் மெட்ரோபாலிட்டியன் மேஜிஸ்ட்ரேட் இருக்கார். ஸோ மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி அவரை வந்து ஆஜர்படுத்தணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம். ஸோ அக்யூஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்யூஸ்ட் வந்து அவரோட அட்வொகேட்டை காண்டாக்ட் பண்ணியிருப்பார். ஆல்ரெடி அவர் ரைட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது அட்வொகேட்டை காண்டாக்ட் பண்ணுற பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அவர் அட்வொகேட் வந்திருக்காரு. ஸோ கன்ஃபெஷன் எல்லாமே வந்து JM முன்னாடி நடக்கும்போது அவர் அட்வொகேட்டும் வந்து அவரோட இருக்கலாம். அண்ட் தென் வந்து பெயிலுக்கு மூவ் பண்ணுறது, ஸோ இந்த ஒர்க் எல்லாத்தையும் அவர் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பாயிண்ட் நம்பர் 10. ஸோ அண்ட் தென் பாயிண்ட் நம்பர் 11. ஸோ இது வந்து கடைசி பாயிண்ட். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, வித்தின் 12 ஹவர்ஸ். ஸோ எப்படி வந்து ஆல்ரெடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களோ அதே சமயத்தில் 12 மணி நேரத்துக்குள்ளே கண்ட்ரோல் ரூம் ஆல்ரெடி நம்ம 41 செக்ஷன் 41ல் சப்செக்ஷன் Cயில் பார்த்துருப்போம். வித்தின் 12 ஹவர்ஸ்க்குள்ளே டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ரூமாக இருந்தால், சப்போஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் சைடில் நடக்குதுன்னா டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ரூமில் இது இருக்கணும். அதே சமயத்தில் ஒரு சிட்டிக்குள்ளே இருக்குன்னா நீங்கள் சிட்டி ஏரியாவில் இருக்கிற மெயின் கண்ட்ரோல் ரூம், அண்ட் தென் வந்து உங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்க கண்ட்ரோல் ரூம், இது எல்லாத்துலேயுமே வெளியில் நோட்டீஸ் போர்டில் யாரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்ன குற்றத்துக்காக, இப்போ எந்த ஸ்டேஷனில் இருக்காங்க, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு பாஸ் பண்ணி இது வந்து அவங்களுக்கு ஹேண்டியாக வெளியில் நோட்டீஸ் போர்டில் இருக்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ இந்த கைட்லைன்ஸ் தான் பேசிக்ஸ் ஆஃப் தட் இஸ் வந்து அரெஸ்ட். அந்த அரெஸ்ட்டோட சேர்ந்த முதல் கட்ட ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ண சொல்லி சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி DK பாசு கேஸில் வந்து இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படி வந்து ஒரு அரெஸ்ட்டுக்கான ப்ரொசீஜர் இருக்கணும். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பெயில் மூவ்மெண்ட் ஃபாலோ, அண்ட் தென் வந்து அடுத்து இன்டெப்த் ஃபாலோ எல்லாம் கண்டிப்பாக ஒரு அட்வொகேட்டை வச்சு நீங்கள் மூவ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இந்த டீட்டெயில்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இன்றைக்கி நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எந்த தகவல் உங்களுக்கு வேணாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ அதுக்கான பதிவை உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.